வீடியோ பார்த்துட்டு இருக்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்களோட ராசியில் இருந்து 8வது வீட்டில் நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி ஜூன் 33, 2027 வரைக்கும் மீனத்தில் இருக்க போகிறாரு. இந்த சனி பயிற்சியானது உங்களோட ராசிக்கு அவ்வளவு அனுகூலமானதாக இல்லை. வீடியோவை பார்த்துட்டு இருக்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே மறக்காமல் கீழே கமெண்டில் உங்களோட பேரை பதிவிட்டுட்டு போயிருங்க. இந்த முறை சனி பயிற்சியானது அனுகூலமாக இல்லாத காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாக கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களோட முயற்சிகளில் நிறைய தடைகள் அப்புறம் தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனாலும் உங்களோட முயற்சிக்கான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது. இந்த டைம் சனி பயிற்சியானது சிம்மராசிக்கு இப்படி தான் அமைய போகுதுங்க. இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு உத்தியோக வகையில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் சில சவால்களையும் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அர்ப்பணிப்போட அது மட்டும் இல்லாமல் திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கான திறமையான வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கான பலனை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டின மேலதிகாரிகளோட உதவி உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட பணிக்கு எந்த பாதகமும் வராமல் நீங்கள் உங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பயுமே உங்களோட வேலையை திட்டமிட்டு பணியாற்றுங்க. அப்போ தான் உங்களோட வேலைக்கு உரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு மேலதிகாரிகளோட உதவி கிடைக்காம போனதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுத்து நிறைய நிலையில் முன்னேற்றத்தை கவனமாக செலுத்துங்க. நீங்கள் இந்த டைம் சந்திக்கக்கூடிய சவாலில் உங்களோட முழு முயற்சியை போட்டு வெற்றிக்கான வாய்ப்பை நீங்களே பறித்து கொள்ளுங்க. வேறு யாரும் உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட சிம்மராசிக்கான சனி பயிற்சியோட முடிவு. இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. உங்களோட துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனை நீங்கள் பெரிதாக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளை நீங்களே கொண்டு போய் முடிகிற அளவுக்கு ஆகிடும். இது உங்களுக்குள்ளே இருக்கிற பரஸ்பர உறவை சீர்குலைக்கலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களோட முடிவில் கவனம் தேவை. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க மாதம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட குடும்பத்தார்களோட நீங்கள் உங்களோட இலக்குகளை அடைய ரொம்பவே வெளிப்படையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அதனால் உறவை அமைச்சு கொள்றதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ந்து முடிவெடுங்க. நிறைய பேருக்கு காதல் மலர வாய்ப்பு இருக்குது. அந்த காதல் பெரிய மோதலில் கொண்டு போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு உறவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து அதுக்குள்ளே இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கும். நட்பு வட்டாரத்தில் நிறைய சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட நட்பு வட்டாரத்தை நீங்கள் எப்பயுமே பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருமணமான தம்பதியர்கள் எல்லாருமே தற்காலிகமாக சவால்களை சந்திக்கிறதுக்கு நேரலாம். இந்த நிலையில் நீங்கள் நினச்ச மாதிரியோ நீங்கள் நடந்துக்கிட்ட மாதிரியோ நிறைய விஷயங்கள் நடக்காமலும் போகலாம். அதனால் பொறுமையோடு செயல்படுறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சமரசமான ஒரு மனப்பான்மை உங்களோட பிரச்சனைகளில் தீர்க்கவும் உங்களோட பிரச்சனைகளை கண்டறியவும் ஒரு ஆயுதமாக பயன்படுது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் சமரசமாக இருந்து அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு, அதாவது அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு பதிலாக உங்களோட வாழ்க்கை துணையில் கருத்து வேறுபாடுகள் முக்கியமாக இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் போக்கணும் அப்படின்னா அவங்களோட சமரச உறவில் நீங்கள் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட விஷயத்தில் லேசாக எடுத்துக்கோங்க. அது மனதளவுலையும் சரி உறவில் சண்டையும் சரி ஒரு விதமான பாரத்தை உங்களுக்கு குறைச்சி தரும். அதனாலேயே இந்த சமரச உறவோடு இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணையோட நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு இலக்கை அமைச்சிக்கிட்டு அந்த இலக்கின்படி நீங்கள் ஓடுங்க. செலவு அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட வரவுக்கேற்ற செலவை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க. செலவு அதிகமாக இருந்தாலுமே உங்களோட செலவை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அது உங்களோட கையில் தான் இருக்குது.
தேவையற்ற செலவுகள மேற்கொள்றதுக்கு நீங்க வந்து அனுமதிக்காதீங்க. சேமிச்ச காச வந்து அதிகமா செலவு பண்றதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள்ல அதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்களே தடை போட்டுக் கொள்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த காலகட்டத்தில நீங்க எந்த ஒரு பெரிய முதலீட்டிலயும் நீங்க இறங்க வேண்டாம். அப்படி இறங்கணும் அப்படின்னா, ஒரு தடவைக்கு இன்னொரு தடவ நல்லா யோசிச்சு, ஆராய்ஞ்சு, அந்த விஷயத்தில எதாவது கெட்டது இருக்கா, நல்லது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இறங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில முதலீடு செஞ்சு நீங்க இறங்குனீங்க அப்படின்னா, பண நட்டம் உங்களுக்கு தான் ஆகும். இந்த காலகட்டத்தில மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதையோ, நீங்க கடன் வாங்குறதையோ தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பொறுப்போட உங்களோட காச வச்சு நீங்க பொறுமையா செலவு பண்ணுனீங்க அப்படின்னா, கடன் வாங்குறதுக்கு அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில மத்தவங்களுக்கு கடன் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க காசும் செலவாகி அவங்களும் திருப்பி உங்களுக்கு தராத வாய்ப்பும் இருக்கு. அதனால நிதி நிலைமைய பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே பொறுமையோட செலவு பண்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இப்போ சிம்ம ராசிக்கார மாணவ, மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அர்ப்பணிப்பு உணர்வோட அவங்க படிப்பாங்க. மாணவர்கள் சிறப்பா படிச்சு தங்களோட கனவுகள நிறைவேத்திக் கொள்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே உதவியா இருக்க போது. அது மட்டும் இல்லாம மாணவ, மாணவிகள் எல்லாமே அவங்களோட படிப்புல முழு முயற்சிய போட்டு படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு சில தேர்வு காலத்துல வரைக்கும் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா, பிறகு நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு அடித்தளத்த நீங்க வந்து போட்டுட்டு போற மாரி இருக்கும். சிம்மராசிக்கார மாணவ, மாணவிகளுக்கு வெளிநாட்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில அமைய போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் தேடிட்டு இருக்க மாணவ, மாணவிகள் எல்லாமே ஒரு தடவைக்கு 100 தடவ யோசிச்சு நல்ல ஒரு காலேஜா தேர்ந்தெடுத்து அங்கே போய் சேர்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம பக்கத்தில இருக்க கல்லூரி அப்படின்னு நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கான நீங்க நினைக்கிற இடத்த வந்து உங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. அதனால எதுனாலும் ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு அந்த இடத்த போய் அணுகுறது ரொம்பவே நல்லது. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய வகையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாரி, உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா தான் நீங்க சிறப்பா செயல்பட முடியும். அதனால வேலைக்கு நீங்க ஓய்வு எடுத்து, நீங்க நல்லா உணவு எடுத்து நீங்க இருக்கணும். இந்த கோடைக்காலம் வந்துட்டதுனால, நீங்க நெறைய குளிர் பண்டங்கள எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம தண்ணீர் வேலைக்கு நல்லா குடிக்கணும். இந்த டைம்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறிய காயம் பட்டாலுமே, அது வந்து ஆறுறதுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கும். அதனால போற இடத்துலயோ, வர இடத்துலயோ ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள நீங்களே பார்த்துக்கலன்னா வேற யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாரி, உங்களோட கவனத்த நீங்க வந்து உங்க மேல செலுத்துங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோடை காலத்துல வெளி உணவுகள தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல செஞ்ச சாப்பாட்ட சாப்பிட்டு நீங்க இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நம்ம பொதுவா சொல்றது அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாத்துக்குமே நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு சின்ன கதவு மாரி உதவி பண்றது அது என்ன அப்படின்னா, இறை வழிபாடு. இறை வழிபாடு எல்லாரோட வாழ்க்கையிலயும் தினமும் இருக்கிறது ரொம்பவே ஒரு அவசியம். வீட்ல தினமும் வாரம் வாரம் ஒரு நாளாச்சும் நீங்க விளக்கேத்தி சாமி கும்பிடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம வாரத்துல ஒரு நாளாச்சும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தியானம், யோகா, உடற்பயிற்சி இந்த மாரி மேற்கொள்றது உடம்ப நல்லா வச்சுக்கும். அதுவும் இல்லாம வாழ்க்கையும் நல்லா வச்சுக்க போகுது. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறை வழிபாட விடாம நீங்க வந்து சிறப்பா செஞ்சுட்டே இருங்க. அதுவே உங்களோட வாழ்க்கைய சிறப்பாக்குறதுக்கு ஒரு நல்ல வழி காட்டப் போகுது. இதுவரைக்கும் வீடியோவ பார்த்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் நன்றி. மறக்காம உங்களோட பேர கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாரி பயனுள்ள வீடியோக்கள் உங்கள உடனுக்குடனே வந்து சேரும். இன்னொரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோல உங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.